எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ விஜய் சேனல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தம் புதிய சீரியல் வந்திருக்கு இல்லையா? இந்த சீரியல்ல யார் யார் நடிக்கிறாங்க, இந்த சீரியலோட மூல கதை என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ப்ரொடியூசரோ குளோபல் வில்லேஜர்ஸ் டைரக்டர் வேற யாரும் உள்ள பிரவீன் பெனட். இவர் நிறைய சீரியல் விஜய் டிவிக்காகவே பண்ணியிருக்காரு. நிறைய ஹிட்டும் அடிச்சிருக்கு, அதே சமயம் சர்ச்சையிலையும் மாட்டிருக்கு. இந்த சீரியல் ஒன்றும் ஒரிஜினல் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்தி ஸ்டார் பிளஸ்ல ககானா கர்கர்கி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்திருக்கு. ஆரம்பிச்சதோ 2008 8 வருஷமா இந்த சீரியலை ஓட்டிருக்காங்க ஹிந்தியில. ஸோ விஜய் டிவில எத்தனை வருஷம் ஓட போகுதுன்னு தெரியல. ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பம், எப்பயுமே பாசத்தோட இருக்கணும் அப்படியே சொல்லி இந்த குடும்பத்துல சொல்லி வளர்த்துருக்காங்க. 3 பசங்க 2 பொண்ணுங்க. மூத்த மகனும் மருமகளும் எப்பயுமே நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் 2வது மருமகள் வந்ததுக்கு அப்புறம் தான் யூட்டர்னே நடக்கும். இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல மூத்த மகனா இருக்கிற அர்ஜுனன் பார்வதி இவங்க வீட்டோட்டு வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி 2வது மகள் திருந்துறாங்க, எப்படி குடும்பம் ஒண்ணு சேருது அப்படிங்கறத மீதி கதை கொஞ்சம் பழசா இருக்குல்ல. இந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற அர்ஜுன், இவர் வேற யாரும் உள்ள திரவியன் ராஜகுமார். இவர் நிறைய சீரியல்ல நடிச்சிருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஜீ தமிழ்ல தலையணை பூக்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப இவருக்கு வயசு 34. 2018 போல ரிஷி அப்படிங்கிறவங்கள மேரேஜும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில வந்திருந்திருப்பாங்க. டைட்டிலும் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் கிடைக்காத ஃபேன்ஸ் இவங்க ஈரமான ரோஜாவை சீரியல் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. இதனாலே இவங்க தெலுங்கு பக்கமும் போனாங்க. இப்ப திரும்பியும் திரவியம் ராஜ்குமார் விஜய் டிவி சீரியல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹீரோவா செமையா கலக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேற யாரும் இல்ல ஸ்ரீநிதி சிவதாஸ். இந்த சீரியல் ஹீரோயின் பார்வதி வேற யாரும் இல்ல ஸ்ரீதா சிவதாஸ். இவங்க இதுக்கு முன்னாடி ஹீரோயினாவே நடிச்சிருந்திருக்காங்க. தில்லுக்கு துட்டு 2 அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க சந்தானத்தோட. ஸ்ரீதாவோ மலையாளி. 2012 ஆக்டிவா இருந்தாலும் ஜீ தமிழ்ல எங்க வீட்டு மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் டிவிக்கு புதுசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்து பார்க்க போற ஆள் தாங்க முக்கியமான ஒரு வில்லி ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தி சுபாஷ். இவங்க இதுக்கு முன்னாடி சன் டிவில நிறைய சீரியல்ல வந்திருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா பாண்டவர் இளம் சீரியல்ல செமையா நடிச்சிருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஆங்கரிங்கா தான் தொடங்கியிருக்காங்க. புதிய தலைமுறை, டிடி புதிகை, அதுக்கப்புறம் வணக்கம் தமிழா, இது போல பல ஆங்கரிங் பண்ணிட்டு இப்ப சீரியல்ல செம பிஸியா இருக்காங்க ஆர்த்தி சுபாஷ். அடுத்து பார்க்க போற மெயின் லீடர் சுகேஷ். இவங்க இதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மால அகிலன் ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவர் ஒரு மேரேஜ். இவங்க எல்லாருக்கும் அப்பாவை நடிச்சிட்டு இருக்க சாக்ஷி சிவா. இவர் வேற யாரோட நிறைய சன் டிவி சீரியல்ல பார்த்துருந்துருப்பீங்க. அந்த காலத்துல ஹீரோ மாதிரி இருப்பாரு. இப்ப அப்பா கேரக்டர் பண்ண வந்துட்டாரு. இவருக்கு பேரப்பா பண்றவங்க நிமிஷா. அது மட்டும் இல்ல, கண்ணால நடிக்கிற அவினாஷ். இவரும் சன் டிவில நிறைய சீரியல் பண்ணிருக்காரு. செமையா டான்ஸ் ஆடுவாரு. அக்கா ரோல் பண்ணிட்டு இருந்த யமுனா. இவங்க யாரடி நீ மோகினி சீரியல்ல பேய் மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். இவருக்கு பேரப்பாவர் தான் ஷல்ஷா மணிகண்டனே எல்லாருக்கும் தெரியும். நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ல செமையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இப்ப சீரியல்ல அப்பப்ப சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதை தவிர்த்து ருக்கு பாட்டிமார் நல்லாவே ஒரு மெயின் ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு பங்கஜம். குட்டி பாப்பாவா சுடர் பாப்பா வந்திருக்கும். இவங்களோட பேரோ ஸ்ருதி. ஆப்போசிட்டா பல்லவியோட அப்பாவா வந்திருக்கிற பேர் ரிஷி. இவரும் நிறைய படங்கள்ல பார்த்திருந்திருப்பீங்க. இப்ப பாரதி கண்ணம்மால அப்பா ரோலையும் நடிச்சிருந்திருப்பார். சோ அதே பாரதி கண்ணம்மா காம்போ இந்த சீரியல் ரிப்ளிகேட் ஆகுது. ஆனா கதை எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சீரியல்லே அதிகப்படியான சம்பளம் வாங்குறவங்க அர்ஜுனன் பார்வதி. இவங்க 2 பேருமே ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 8 வருஷம் போகும் இந்த கதை. பார்க்கறதுக்கு அப்படியே பாண்டியன் ஸ்டோர்ஸோட பணக்கார வெர்ஷன் மாதிரியே இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா இது ஒரு ஹிந்தி சீரியலோட ரீமேக். அப்புறம் என்னங்க, இது போல பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.